வெல்கம் வியூவர்ஸ். 2018 பிப்ரவரி கேரளா. அங்க இருக்கிற அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 27 வயதான பழங்குடி இனத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய பெயர் தான் மது. அன்னைக்கு மத்தியானம் மதுவுடைய அக்கா சரஸ்வதிக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருடனதுக்காக அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள மது தங்கி இருந்த குகைக்கு வெளியே அவரை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே பதறி அடிச்சுட்டு சரஸ்வதி மற்றும் அவருடைய கணவர் 2 பேருமே அங்க போயிட்டு இருக்கும் பொழுது உடனே இன்னொரு போன் கால் வருது. அப்படி அடி தாங்க முடியாம சுருண்டு விழுந்த மதுவை அங்க இருக்கிற போலீஸுடைய ஜீப்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வழியிலேயே மது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மதுவை அடிச்சது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, மொத்தம் 14 பேர். ஓகே, எதுக்காக இப்படி அடிச்சு கொன்னாங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் அரிசியும் சில மசாலா பொருட்களையும் திருடுனதுக்காக நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முதல்ல நிஜமாவே மது அந்த அரிசியை திருடுனாரா? ஓகே, அப்படி திருடி இருந்தாலும் கூட அந்த ஒரு காரணத்துக்காக மதுவை அடிச்சே கொன்னாங்களா? இந்தியாவிலேயே படிச்சவங்க அதிகமா இருக்கிற மாநிலம் தான் கேரளா. அப்படி ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற செயல் நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயம். 5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கேரளா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாட்டையுமே புரட்டி போட்ட இந்த சம்பவத்துல இப்ப ரீசெண்டா இந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. சோ இந்த கும்பல் படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, மதுவை எப்படி கொன்னாங்க, அதுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கேரளால மலைவாழ் மக்கள் வாழுற ஒரு இடம் தான் அகழி அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்க காட்டுக்குள் இருக்கிற ஒரு குகையில தான் மது எப்பவுமே தங்குவாரு. அப்படி மது அந்த குகையை விட்டு வெளியே வர்றாரு அப்படின்னா அது சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். வழக்கம் போல அன்னைக்குமே குகையை விட்டு வெளியே வந்த மது ஒரு கடையில போய் அரிசியும் மளிகை பொருட்களும் வாங்கிட்டு திரும்பவும் தன்னுடைய குகைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த கிராமத்துல அடிக்கடி இந்த மாதிரி மளிகை பொருட்கள் திருட்டு போற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அதே நேரத்துல மதுவும் மளிகை பொருட்களை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்து அந்த கிராமத்துடைய மக்கள் சில பேர் மதுதான் அந்த திருடனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதை கேள்விப்பட்ட 16 பேர் கொண்ட ஒரு கும்பல் மதுவை தேடி மதுவுடைய குகையை தேடி அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அங்க போய் பார்க்கும் பொழுது குகைக்கு வெளியே மது சமைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப மதுவை பிடிச்சு கீழே இழுத்து தள்ளுறாங்க. அவர் கட்டியிருந்த வேட்டியை உருவி முதல்ல அவருடைய கையை கட்டி வைக்கிறாங்க. உடனே என்ன ஏதுன்னு கூட சொல்லாம கையில கிடைச்ச மரக்கட்டைகள், குச்சி அப்படின்னு மதுவுடைய முகத்துல, வயிற்றுல, முதுகுல அப்படின்னு தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி மதுவை அடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல உபைத் உமர் அப்படிங்கிறவரு அப்படி அடி வாங்கிட்டு இருக்கிற மது கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காரு. அதன் பிறகு ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி அதையுமே சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாரு. இந்த வீடியோவை பார்த்த, இந்த போட்டோவை பார்த்த சோசியல் மீடியால இருந்த மக்கள் எல்லாருமே பயங்கரமா இந்த போட்டோ போட்டவங்கள, அங்க மதுவை அடிச்சிட்டு இருந்தவங்கள அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா வந்ததால அந்த போட்டோ மற்றும் வீடியோவை உடனடியா டெலீட் பண்ணிடுறாரு. ஆனா அப்படி டெலீட் பண்றதுக்குள்ள நிறைய பேருக்கு அது ஷேர் ஆயிருது, நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. மதுவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்த அந்த வீடியோ தான் பின்னாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸா மாறி அங்கிருந்த எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பு வச்சுது அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி அடிச்சதுக்கு அப்புறமா மதுவை அவர் வாங்கிட்டு வந்த அரிசி மற்றும் மளிகை ஜாமான்களை வச்சு அவர் முதுகுல ஏத்தி மொத்தம் 4 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இத அங்க ரோட்ல நின்னுட்டு இருந்த எல்லா மக்களுமே சுத்தி வேடிக்கை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் அங்க சிரிச்சுட்டு கூட இருப்பாங்க. அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்கல்ல இன்னும் சில பேர் அவங்களுடைய பங்குக்கு மதுவை கைகளாலையும் குச்சிகளாலையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் ரொம்பவே கேஷுவலா அதையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரொம்பவே அடி வாங்கி நடக்க முடியாம தள்ளாடிட்டு வந்த மதுவை அங்க ரோட்ல ஒரு உண்டியலுக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஹுசைன் அப்படிங்கிறவரு மதுவுடைய நெஞ்சிலேயே உதைச்சிருக்காரு. அப்படி உதைச்சதுல மதுவுடைய நெஞ்செலும்பு உடைஞ்சு இன்டர்னலா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படி உதைக்கும் பொழுது மது அந்த உண்டியல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததால அவருடைய தலை போய் அந்த உண்டியல்ல ரொம்பவே பலமா மோதி இருக்கு. இதனால அவருடைய தலையிலுமே ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல விட்டா மது எங்க செத்துருவானோ அப்படின்னு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. போலீஸும் அங்க வந்தாங்க. ஆனா போலீஸ் அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அங்கதான் இவ்வளவு நேரம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்துல நின்று ஒருத்தர் வீடியோ எடுத்ததுல அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அங்க ஏற்கனவே ஒரு போலீஸ் ஜீப் நின்னுட்டு இருந்தது பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்க வந்த போலீஸ் கிட்ட வெள்ளம் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மது போலீஸ் கிட்ட குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டதாகவும் அதுக்கு போலீஸோ தண்ணி பாட்டில திறந்து வெள்ளமா இந்த வெள்ளம் நக்கி குடி அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிய கீழே ஊத்திட்டே சொன்னதாகவும் சொல்றாங்க. மதுவை உடனடியா அங்க இருக்கிற கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க மதுவை செக் பண்ண டாக்டர்ஸோ மது வர்ற வழியிலேயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் இவருக்கு 16 இடங்கள்ல பலமா அடிபட்டிருக்கு அப்படின்னும் மொத்தம் 42 இடங்கள்ல காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நெஞ்செலும்பு 2ஆ உடைஞ்சிருக்கு அப்படின்னும் உள்ள இன்டர்னலா ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மதுவுடைய தலையில ஏற்பட்ட பலத்த காயத்தால தான் அவருடைய இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருக்கு. சோ அதனாலதான் அவர் இறந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல சுமைகளை ஏத்தி கூட்டிட்டு வராம நார்மலா நடந்து கூட்டிட்டு வந்திருந்தா கூட மது இப்ப உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இது நடந்து கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அந்த 16 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்க அடுத்த மாசமே பெயில்ல வெளிவந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே வந்த உடனே தங்களுக்கு எதிரான சாட்சிகளை கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வரைக்குமே மதுவுக்கு ஆதரவா இருந்த ஆதாரங்கள் மதுவை அவங்க அடிச்சதற்கான அந்த வீடியோ ஆதாரம் மட்டும்தான். அதுவுமே அதுல மதுவை அவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரமா மட்டும்தான் இருந்ததே தவிர மதுவை அவங்க கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சி இல்ல. சோ நேர்ல பார்த்த சாட்சிகள் தான் இதுக்கு வலுவான ஆதாரங்களா மாற ஆரம்பிச்சிருந்துச்சு. சோ இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த 14 பேரும் சாட்சிகளை கலைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால 133 சாட்சிகள்ல 26 பேர் மனசு மாறி சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு வராம போயிடுறாங்க. இப்படி சாட்சிகள் சாட்சி சொல்றதுக்கு வராம போறது, பொய் சாட்சி சொல்றது அப்படின்னு இருந்ததால இதுல தீர்ப்பு சொல்ல வந்த ஜட்ஜுக்கு அது ரொம்பவே எரிச்சல் ஊட்டியிருக்கு. இந்த காரணத்தினால இந்த வழக்குல தீர்ப்பு சொல்ல வந்த ஜட்ஜஸ் மாறிட்டே இருந்திருக்காங்க. இதனாலதான் இந்த கேஸ் இவ்வளவு நாட்கள் பெண்டிங்லயே இருந்திருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல தான் ஒரு நாள் மதுவுடைய அரசு தரப்பு வக்கீல் வெளியே டீ சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அங்க வெளியே மது மாதிரியே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை பாக்குறாரு. அப்பதான் அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பழங்குடி மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு. இப்ப கேரளா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி குழுவையும் நிதியும் ஒதுக்குறாங்க. அப்படி அந்த ஆராய்ச்சியில அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இப்ப வரைக்கும் அட்டப்பாடி கிராமத்தை பத்தி எடுத்த படங்கள்லயும் சரி, எழுதின கதைகள்லயும் சரி, அதுல வந்த அந்த ஆதிவாசி கிராம மக்களை அன்ஹைஜீனிக்காகவும் படிப்பறிவு இல்லாத மக்களாகவும் காட்டியிருக்காங்க. நாம பார்த்த சில படங்கள்ல கூட அதை நோட் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையுமே தாண்டி அங்க இருக்கிற கிராம மக்கள் ட்ரக் அடிக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நல்லா படிக்க போறவங்களையும் படிச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களையும் அவங்க முன்னேறிட கூடாது அப்படின்னு அவங்க மேல வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால ஏற்படுற அவமானம் டிப்ரெஷனா மாறி இது தாங்க முடியாம தன்னை தானே அவங்க தங்களை தனிமைப்படுத்தியிருக்காங்க. வேலையில இருக்கிறவங்க கூட வேலைக்கு போகாம டிப்ரெஸ் ஆயிருக்காங்க. இப்படி யாரு செய்யறாங்களோ அவங்களை எதிர்க்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற லேண்டை நாங்க பிடுங்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுனதா சொல்லப்படுது.
இது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலா ஆல்கஹால் கொடுக்கறது. அங்க ஆல்கஹால் பேன் அப்படின்னாலுமே இது ரொம்ப நாளா நடக்குது அப்படின்னும், ஈவன் அங்க இருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் கூட அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இவங்களுக்கு படிப்பறிவு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கரெக்டா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி அந்த ஆராய்ச்சியுடைய முடிவுல இந்த மாதிரி பல காரணங்கள் தான் நிறைய மது உருவாக காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மது அரிசியை திருடல, அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை தான் திருடி இருக்காரு. 2018 நடந்த இந்த சம்பவத்துக்கு ஒரு பெர்மனன்டான ஜட்ஜ் இல்ல, சாட்சியங்களும் மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு ஒரு சரியான தீர்வு இல்லாம இருந்துச்சு. ஆனா ஜனவரி 30, 2022 ஆக்டர் மம்முட்டி இத பத்தி மினிஸ்டர் கிட்ட பேசுறாரு. மதுவுடைய கேஸ மறந்துட்டு அமைதியா இருந்த மக்களும் அதன் பிறகு மதுவுடைய கேஸ்ல சீக்கிரமா தீர்ப்பு வழங்க சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து ரெண்டு விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒன்னு ஆக்டர்ஸ் உடைய பவர், இன்னொன்னு பீப்புள்ஸ்க்கு ஆக்டர்ஸ் மேல இருக்கிற கிரேஸ். கடைசியா 2023 ஏப்ரல் மாதம், அதாவது போன மாதம் தான் தீர்ப்பு வந்திருக்கு. அதுல 16 பேர்ல 2 பேரான அனீஸ் மற்றும் அப்துல் கரீம் நிரபராதி அப்படின்னும், மிச்சம் இருக்கிற 14 பேரான ஹுசைன், மரகர், சம்சுதீன், ராதாகிருஷ்ணன், அபுபக்கர், சித்திக், உபைத், நஜீப், சதீஷ், சஜீவன், ஜெய்ஜுமோன், பிஜு, ஹாரிஸ், முனீர் இவங்கள 13 பேருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. முதல்ல சாட்சி சொல்ல போய் அதுக்கப்புறமா மனசு மாறி பொய் சாட்சி சொன்ன மதுவுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்க அந்த வீடியோல இருந்தாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை வச்சு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இதுதான் கேரளால நடந்த முதல் கும்பல் கொலை அப்படின்னு தீர்ப்பு சொன்ன ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. மீடியா இதுக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னும், மீடியா மட்டும் இல்ல அப்படின்னா இந்த கேஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்காது அப்படின்னு மீடியாவை ஜட்ஜ் பாராட்டியிருக்காரு. ஒரு செகண்ட் மதுவுடைய இந்த போட்டோவை பாருங்க. 14 பேரோ 16 பேரோ இவரை சேர்ந்து அடிக்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் அடிச்சா கூட அவரால் திருப்பி அடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? மது அடிக்கும் பொழுது அங்க கூட்டத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர, வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்களே தவிர அதுல ஒருத்தர் கூட தடுக்க முயற்சி பண்ணல. இங்கதான் நம்மளுடைய மனசை உருக வைக்கிற மாதிரியான ஒரு செய்திய மதுவுடைய அக்கா சரஸ்வதி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் மதுவும் அவருடைய அக்கா சரஸ்வதியும் அவர் தங்கியிருந்த குகைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போற வழியில நிறைய யானைகள் நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கு. இத பார்த்து பயந்து போன சரஸ்வதி மது கிட்ட, உனக்கு பயமா இல்லையா? நீ வரும்போது இந்த மாதிரி தான் யானைகள் நின்னுட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மது சொன்ன பதில் இதுதான், நான் சில சமயம் அதுகளுக்கு நடுவுலயே நடந்து போவேன், அதுக என்ன ஒண்ணுமே பண்ணாது, நீ கவலைப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. கிட்டத்தட்ட இந்த காட்டில் இருக்கிற அத்தனை மிருகங்களுக்கும் எனக்கு தெரியும், எனக்கும் அதுகளை தெரியும், எந்த மிருகமும் என்னை தாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு, மனித மிருகங்களை தவிர. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.